ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பிரசலாம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம அக்ஷய திருதியோடைய சிறப்பு மற்றும் அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும், என்னென்ன தானங்கள் கொடுக்கணும், அக்ஷய திருதியோடைய சிறப்பு, என்னென்ன தானம் கொடுக்கணும், நம்ம என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாகவே அக்ஷயம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? குறையாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அக்ஷயம் அப்படின்னா குறையாத வளங்களை குறிக்கக்கூடியது அக்ஷயம் அப்படிங்கிறது. மங்களம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரும் இருக்கு. பொதுவாகவே இந்த அக்ஷய திருதிக்கு நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. அக்ஷயம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் தான். இந்த அக்ஷய திருதி எப்போ வருது அப்படின்னா 30/4/2025 புதன்கிழமை இந்த வருடம் அக்ஷய திருதியை வருது. இந்த அக்ஷய திருதி எப்போன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய திருதியை திதியில் அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய பொதுவாகவே அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய நன்மைகள் நீங்கள் செய்யணும். அன்னைக்கு தங்கம் வாங்குறது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த தங்கத்தை தானம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவாகவே அக்ஷய திருதி அன்னைக்கு தானங்கள் தான் ரொம்ப சிறப்பானது. அக்ஷய பாத்திரம் வந்தது. திரௌபதி தேவி சூரிய பகவானை பார்த்து மனசார வணங்கி பிரார்த்தனை பண்ணி இந்த அக்ஷய பாத்திரத்தை வாங்கின நாள் தான் அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த அக்ஷய திருதியினால் அவங்க என்ன பண்ணாங்க? அக்ஷய பாத்திரம் கிடச்சிது. அதனால அவங்களுக்கும் அவங்க கூட வந்தவங்களுக்கும் குறைவில்லாத உணவு கிடச்சிது, வற்றாத ஒரு உணவு கிடச்சிது. மற்றவங்க எல்லாத்தோடைய பசியுமே அவங்க ஆற்றினாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த நாள் தான் நம்ம அக்ஷய திருதியாக வணங்குறோம். அந்த அக்ஷய திருதியை வழிபாடு பண்ணிட்டு வரோம். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பொதுவாகவே இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறது தான் நம்ம ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கோம். தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது அப்போ தான் நமக்கு சேரும் அப்படின்னு. பொதுவாக தங்கம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அன்னைக்கு தங்கம் வாங்குறோம், தங்கம் வாங்கினா நல்லதுன்னு. ஆனால் அந்த தங்கத்தை தானம் கொடுக்கணுங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. பொதுவாகவே தங்கமோ வெள்ளியோ வாங்குறீங்க அப்படின்னா அதை மற்றவங்க நமக்காக மட்டும் கிடையாது, நம்மளும் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் கொஞ்சமாவது அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதா நியதி தர்மமும் கூட. ஸோ அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு தானம் பண்ணணும். இதை சொல்லும்போது நீங்கள் தங்கத்தை தானம் கொடுக்குற அளவுக்கா நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ தங்கம் வாங்காதீங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி தானமாக கொடுங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். இன்னைக்கு நம்ம என்ன காரியங்கள் செய்கிறோமோ அது பல மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும். நீங்கள் இன்னைக்கு என்ன புண்ணிய காரியங்கள் செய்கிறீங்களோ அதுதான் உங்களையும் உங்களுடைய 7 தலைமுறைகளையும் நிமிர்ந்து வளரச் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவரெல்லாம் அன்னைக்கு தானம் கொடுக்குறாங்களோ அது நமக்கு பெரிய லெவலில் வரும். நீங்கள் தங்க தானம் கொடுத்தீங்க அப்படின்னா தங்கம் நிறையா வரும். வெள்ளி தானம் கொடுக்குறீங்கன்னா வெள்ளி தானம் வரும். பொதுவாகவே அன்னைக்கு குடை, செருப்பு, பசு, ஸ்வர்ணம், வஸ்திரம், ஆடைகள் எல்லாமே ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இது மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதிகாலை எழுந்துட்டு அன்னைக்கு என்னென்னா காலையிலேயே நீங்கள் இறை வழிபாடு பண்ணணும். உங்கள் வீட்டில் என்ன சாமி இருக்கோ அந்த சாமிக்கு வழிபாடு பண்ணலாம். அன்னைக்கு கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய உங்களுக்கு வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா மகாலட்சுமியை கண்டிப்பாக அன்னைக்கு வழிபாடு பண்ணணும். வெள்ளை நிற பூக்கள், அதாவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மல்லிகை பூ, நல்ல வாசனை நிறைந்த வெள்ளை நிற பூக்கள் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த மாதம் மல்லிகை பூ ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ மல்லிகை பூனால மகாலட்சுமி வழிபாடு, பால் பாயசம் வச்சு கும்பிடுங்க, அது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. இன்னைக்கு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைகள், ஹோமம் பண்ணுங்க. ஹோமம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் ஹோமம் பண்ண முடியலைன்னா எங்கே ஹோமம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அக்ஷய திருதி அன்னைக்கு பண்ணும்போது பல தலைமுறைகள் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனை பிரச்சனையும் காணாமல் போகும். சகல விதமான சௌபாக்கியங்கள் நம்மளை தேடி வரும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலே நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற முடியுங்க. அதே மாதிரி தானம் கொடுக்கறதுல என்னென்னா அன்னதானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பசுமாட்டுக்கு கீரை, அகத்திக்கீரை கொடுக்கறது, அதே மாதிரி கோதுமை மாவு வெல்லமும் கலந்து தண்ணியில் கலந்து பசுமாட்டுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம்.
பசுமாட்டுக்கு அன்னைக்கு உணவளிக்கிறது, ஜலம் குடுக்கறது, பசுவும் கன்றுடன் கூடிய இடங்களுக்கு போயிட்டு நீங்க தர்பைய கையில வச்சுக்கிட்டு 7 முறை வந்து அத சுத்தி வந்து அந்த பசுமாட்டையும், கன்றையும் வந்து வணங்குறது, அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட குடுக்கறது. பொதுவா இன்னைக்கு வந்து நீர்மோரு, பானகம் எல்லாம் வந்து ஏழை எளியவர்களுக்கு தானமா குடுங்க. குடிக்கிறதுக்கு குடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஜலம் குடுக்குறாங்களோ, ஜலத்த தானமா குடுக்குறாங்களோ, அதாவது தாகம் தீர்ந்தா ஒருவருடைய தாகம் தீர்றதுக்கு நீங்க வந்து பொறுப்பா இருக்கீங்க. உங்கனால மத்தவங்களுடைய தாகம் தீருது அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில எந்தவித குறையுமே இருக்காதுங்க. ஸோ இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னா, கோவில்கள்ல வழிபாடு பண்றது, நெறைய புண்ணிய காரியங்கள் செய்றது, முக்கியமா தானம் குடுக்கறது. இந்த தானத்திலேயே மேலானது வந்து பார்த்தீங்கன்னா, ஜலம் குடுக்க என்ன பொறுத்தவரைக்கும் ஜலம் குடுக்கறது தான். தர்ம சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லியிருக்கிறது வந்து, இன்னொருவருடைய தாகத்த தீர்க்கிறது அவ்வளோ புண்ணியங்க. அவ்வளோ புண்ணியம். புண்ணியங்களையும் புண்ணியம், அவ்வளோ புண்ணியம். உங்களுடைய 7 தலைமுறைகளாக உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய 7 தலைமுறைகளும் நல்லபடியா, சந்தோஷமா, வாழையடி வாழையா செல்வ செழிப்போட செழிச்சு வளரணும் அப்படின்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு தாகமா இருக்கவங்களுக்கு நல்ல தண்ணீர் குடுக்கறது, நீர்மோர் குடுக்கறது, பானகம் குடுக்கறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மறுபடியும் மறுபடியும் இதையே நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள்னால வந்து இந்த தங்கம் வாங்குறது அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனா சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறது வேற, இங்க நடைமுறையில இருக்கிறது வேற. ஸோ எந்த விஷயத்த செஞ்சா என்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நான் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறது தவறுன்னு சொல்லல. என்ன வாங்குறீங்களோ அத தானமா குடுக்கணும். அதுதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஸோ தங்கம் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கும் தங்கத்த வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் தானம் குடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் இருந்தா தாராளமாக வாங்குங்க. மத்தவங்களுக்கு குடுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கி நீங்க எவ்வளவு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. பொதுவாவே சாப்பாடு மத்தவங்களுக்கு குடுக்கறது, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணிய காரியங்கள் செய்றீங்களோ, அதுதான் உங்களையும் உங்க சந்ததியர்களையும் உயர்த்தி எந்தவித குறையும் இல்லாம கொண்டு செல்லும். ஸோ அத புரிஞ்சுக்கிட்டு அக்ஷய திருதியுடைய தாத்பரியத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பலவிதமான பாக்கியங்களும், புண்ணியங்களும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.